இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 3 பேருக்கு தேவையான முட்டை குழம்பு வந்து வைக்க போகிறேன். முதல்ல அதுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் வந்து இன்றைக்கி முட்டை குழம்பு வந்து வைக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டுக்கணும். நல்லெண்ணெய் நல்ல சூடு ஏறணும். எண்ணெய் ஏறினோடனே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் போடணும். நல்ல எண்ணெய் காயணும். வடகம் இருந்தால் வடகம் போட்டாலும் நல்ல மணமாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 3 மீடியமான வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். 2 தக்காளி பழம் மீடியமாக. நான் வந்து என் குழந்தைங்களுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து 8 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு வந்துட்டு கொஞ்சம் கடுகு, வடகம் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். நான் வடகம் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இந்த சட்டியில் பண்ணுறது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் வந்து எண்ணெய் காயறதுக்கு லேட் ஆகும். காஞ்சிடுச்சுன்னா ரொம்ப குயிக்காக வந்து நடக்கும். சமையல் வேகமாக முடிஞ்சிடும். கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா வெடித்த பிறகு கொஞ்சம் ஜீரகம் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4 சோம்பு, கொஞ்சம் வெந்தயம். சோம்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தான் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. நான் வந்து முட்டையை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த சமயத்தில் சோம்பு, ஜீரகம், வெந்தயம் போடணும். போட்டுட்டு நல்லா வெடித்த பிறகு வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். நல்லெண்ணெய்ன்றதுனால இது பொங்குது. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போடணும். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக சிவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள விதை வேணுன்னா இருக்கலாம், வேணான்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்து நல்லா வறுக்கணும். இது நல்லெண்ணெய்ன்றதுனால கொஞ்சம் பொங்குது. அப்புறம் இந்த தக்காளியை வந்து போடலாம். 2 தக்காளி போடுங்க போதும். ஏன்னா புளி ஊற்றுறோம், ரொம்ப குழம்பு வந்து புளிப்பாயிடும். அதனால் 2 தக்காளி மீடியம் சைஸாக பார்த்து 2 தக்காளி. மீடியம் தக்காளி 2. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து தக்காளி வதங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். அப்புறமா பார்த்துட்டு பத்தெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம இந்த முட்டையை வந்து உரித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். தக்காளி ஃபுல்லாக வந்து நல்லா ஜூஸியாக ஆகிடும். அப்போ தான் குழம்பு வந்து நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம காரத்துக்கு தகுந்தவரை நான் வீட்டிலே வந்து மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள். எங்களுக்கு காரம்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து ஒரு 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் வாட போகிற வரைக்கும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். நல்ல ஒரு கிரேவி மாதிரி ஆன உடனே பாருங்கள் எப்படி கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆகணும். ஆன பிறகு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து ஒரு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற்றிடணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து தண்ணி ஊற்றலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. அந்த புளியிலே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு
நல்லா கரைச்சி இதை பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குங்க. நான் வந்து மிளகாத்தூள் வாட போகணும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் குழம்பு. அது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரும்போது வேக வச்சுருக்க இந்த முட்டையை என்ன பண்ணோன்னா கத்தியால் ரெண்டு கீரல் போட்டு குழம்புல போட்டுடணும். இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா சுண்டி இப்படி திக்காக வரணும். வரும்பொழுது நல்லா கொதிக்கும் போது இந்த முட்டையை என்ன பண்ணுவோன்னா சும்மா ஒரு கீரை இப்படி கொஞ்சம் என் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கீரி போட்டால் தான் பிடிக்கும். உள்ளெல்லாம் குழம்பு இறங்கியிருக்கு மஞ்சள்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், கட் பண்ணி குழம்புல போட்டுருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இந்த முட்டையை வச்சு வெறுமனையே நம்ம வந்து சாப்பிட்றலாம். பொரியல்லாம் வேணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. அதை போட்டுட்டு குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு 3 பேர் 4 பேர் வந்து தாராளமாக வந்து இந்த குழம்பை வந்து சாப்பிடலாம். இதான் முட்டை குழம்பு. கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து மேலே இது பண்ணி விடலாம். இது மேலே வந்து கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு. ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே நிறுத்திடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். சரிங்களா?